எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் டிஃப்ரென்ஸ்னா எப்படி சொல்லலாம், வளர்ச்சியில் பயங்கர டிஃப்ரென்ஸ். எங்கேயும் இருக்கார் சார், சான்ஸே கிடையாது. பட் ஆனால் அவர் இப்போ மூவ் பண்ணுற விதம், நான் அப்போ பார்த்துட்டு இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்கார், அப்படியே தான் மூவ் பண்ணுறாரு, அப்படியே தான் பேசுகிறாரு. அதே பொலைட்னஸ், அதே சாமிங்னஸ். ஆமாம், அப்படியே தான், எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த இவ்வளோ பேர் அவரை ஒரு பெரிய இது இருக்குல்ல, அவருக்கு ஒரு மாஸ் க்ரௌட் இருக்கு. கண்டிப்பாக எந்த ஊருக்கு போனாலும் அவரை பார்க்கறதுக்கு அப்படியே மக்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர் எப்படி அதை பார்க்குறாரு அந்த இடத்துல இருந்து? இப்போ நான் தான் சொல்கிறேன், மலேசியாவில் பார்த்தோம், அந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் டோட்டலாக பேக்ட், இடமே இல்லை. அது மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துருச்சு, இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், ஓகே. அவ்வளோ கூட்டம் இருக்கு. அண்ட் அந்த கூட்டம் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஈவெண்ட்ஸ். 3 o'clock ஐ திங்க் முடியும் போது ஒரு 1:32 ஆயிடுச்சு. 3லேருந்து அந்த 2 வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருந்தது, அதே வைப். ஸோ அவ்வளோ எனர்ஜி அங்கே இருந்தது விஜய் சாருக்காக. அவ்வளோ பேர் அங்கே நிற்கிறாங்க பாருங்க, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ அதே ஒரு பெரிய இதுதாங்க. அந்த மாதிரி நான் இந்த மாதிரி க்ரௌட் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ ஆடியோ லான்ச் போயிருக்கோம், வந்திருக்கோம். பட் இது மாதிரி ஒரு க்ரௌட் நான் பார்த்து கிடையாது. இதுக்கு மேலே நடக்குமான்னு கூட தெரியாது. ஓகே, எல்லாம் அந்த ஒரு மனிதருக்காக, ஒரே ஆளுக்காக தான்.